நியூஸ் ஃபயர் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அருண்குமார் அவர்கள் தான். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா. நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி ஒரு இளைஞரும் ஒரு காவல்துறை அதிகாரியும் அடிச்சுக்கிட்டாங்க, மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. அதோட முழு விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதை விசிகா சார்பாக மாநாடுக்கு போகிறத ஒரு பேனர் வச்சுருக்காங்க. அதை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறியல் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு இளைஞர் வந்து வராரு. அப்போ வந்து விசிகானருக்கும் இளைஞருக்கும் சண்டை, ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அதை தொடர்ந்து காவல் அதிகாரிகள் வராங்க. அப்போ வந்து காவல் அதிகாரிக்கும் அந்த இளைஞருக்கும் மோதல் ஏற்பட்டு மாறி அறிஞ்சிக்கிறாங்க. இதில் முதல்ல தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ரீதியாக யார் மேலே தவறுன்னு பார்க்குறீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நடந்த சம்பவத்தை நானும் வந்து காணொலிகளிலும் நியூஸ்லயும் பார்த்தேன். பாத்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியினர் சார்ந்தவர்களுக்காக பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனருக்கு வந்து முறையா அனுமதி வாங்கி வைக்காதனால அந்த பேனர் வந்து அகற்றப்படுது. இது அகற்றிட்டாங்களேன்றதுனால அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து அந்த பகுதியை சார்ந்த நபர்கள் அந்த கட்சியில இருக்கிறவங்க அந்த பேனரை எடுத்துட்டாங்கன்ட்டு அவங்க ஒரு சாலை மறியல்ல வந்து போராட்டம் பண்றாங்க. சரிங்களா? அந்த சாலை மறியலுக்கு வந்து அதுக்கும் அவங்க வந்து போராட அனுமதி வாங்கினாங்களா? இல்ல. எதுவுமே வந்து அவங்க சட்டப்படி பின்பற்றல. அப்போ அவங்க சாலை மறியல் பண்ணும்போது ஒரு இளைஞர் வராரு, தனது இருசக்கர வராரு. அவர் வந்து பணிக்கு செல்லணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. சரிங்களா? இதை கடந்து செல்லணும் போது அப்போ அவரு கடக்கும் போது அந்த போராட்ட களத்தில் இருக்கிற நபர்கள், கட்சி சார்ந்த நபர்கள் வந்து அவரை வந்து வழிமறிச்சு தடுக்கிறாங்க. அங்க என்ன பேசுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் வந்து அந்த சூழ்நிலையை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இவர்களுக்குள்ள வந்து வாக்குவாதம் வருது. அப்ப அந்த நபர் வந்து நான் கேள்விப்படுறது, அந்த நபர் வந்து நீங்க போராட்டம் பண்றதா இருந்தா ஒரு ஓரமா பண்ணுங்க, பொதுமக்கள் இடைஞ்சல் இல்லாம பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதாகவும், அதுக்கு வாக்குவாதம் ஆனதும், இது குறித்து அந்த இடத்துல வந்து அங்க வந்த காவல் அதிகாரிகள் வந்து காவல்துறை சார்ந்தவர்கள் வந்து அந்த இளைஞரிடம் வந்து பேசும்போது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்படும் போது, அப்போ அந்த காவலர் வந்து அந்த இளைஞரை வந்து அடிச்சிருவேன்னு சொல்லும் போது எங்க அடி பார்க்கலான்னு சொல்லி அந்த இளைஞர் சொன்ன உடனே இவரு காவல்துறை சேர்ந்தவர் வந்து எஸ்எஸ்ஐன்னு சொல்றாங்க, அவர் வந்து அவரை தாக்கிடுறன்றது தான் நிகழ்வா இருக்கு. காணொலியிலே தெரியுது நம்மளுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் மேல தவறுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு கட்சியை சார்ந்த அந்த நபர்கள் வந்து அனுமதி இல்லாத வைக்கப்பட்ட பேனரை எடுத்ததுக்கு அவங்க முறையா வந்து அனுமதி வாங்கிட்டு வச்சிருக்கணும். இல்ல அவங்க போராட வராங்கன்னா அதுக்கு அனுமதி வாங்கியிருக்கணும். அவர்கள் எதுவுமே செய்யல. பொதுமக்களுக்கு சட்டம் வந்து என்ன சொல்றதுன்னா, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம செய்யணுன்றதுனால அனுமதி வாங்கிட்டு போராடணும்னு சொல்லுது. ஒரு பொதுமக்களுக்கு இடைஞ்சல்னு வரும்போது இங்க காவல்துறை யாருக்காக செயல்பட்டு இருக்க வேணும்னா அந்த இளைஞர் பக்கம் தான் நின்று இருக்கணும். காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும், அந்த கூட்டத்திலிருந்து அந்த இளைஞரை வந்து பாதுகாத்து அவர் பணிக்கு செல்றாரோ என்ன, அவர் ஏதோ அவசர தேவைக்காக போறாரு, அவரை வந்து நல்ல முறையில் அனுப்பி வச்சிருக்க வேண்டியது இங்க காவல்துறையோட வேலை. ஆனா அதான் வேலியே பயிரை மேய்ஞ்ச கதைன்னு நம்ம சொல்லுவோம். அது போல வந்து இந்த காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞரோட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. ஈடுபடும் போது இங்க என்னன்னா ஒரு ஈகோ தான் வருது. நீ வந்து என்ன கேள்வி கேட்கிறியா அப்படின்னு. இப்போ சட்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே பொதுமக்களை யாரையுமே அடிக்கிறதுக்கு வந்து காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துருக்கானா? இல்ல. காவல்துறைக்கு அனுமதி இல்ல. அடிக்க காவல்துறைக்கு அனுமதி இல்ல. சட்டம் தெளிவா சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ இங்க வந்து என்னன்னா இவர்கள் வந்து அடிச்சிருக்காங்க. இதே வந்து ஒரு எம்எல்ஏ, எம்பி, ஏன் அவங்களோட பசங்க இந்த மாதிரி யாராவது இருந்திருந்தா, ஏன் இதே அந்த காவல்துறை வந்து அவருடைய பையனா இருந்தா இதை செஞ்சிருப்பாரா? அவர் பையன் ஒரு வேலைக்கு போறான், தன் குடும்பத்தை அவன் எவ்வளவு கனவோட போயிருப்பான். அவன் பொறுக்கியாவோ இல்ல குடி மதுமத போதையில வந்திருந்தாலோ இல்ல கஞ்சா போதை அந்த மாதிரிலோ வேற ஏதோ ஒரு குற்ற வழக்கில் ஈடுபடுறவனா இருந்தா பரவாயில்ல. ஒரு இளைஞன் தான் வேலைக்கு பணிக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்துல வரான், அங்க அவனுக்கு ஒரு முட்டுக்கட்டியா இருக்கு. அப்ப அவன் வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்கறான். இங்க வந்து என்னன்னா ஆளும் வர்க்கத்தையும் அதிகாரிகளையும் எதிர்த்து கேள்வி கேட்டாலே நீனா என்ன கேள்வி கேட்கிற, அந்த ஈகோ தான் இங்க வந்திருக்கு. நீனா அவ்வளவு பெரிய ஆளு என்ன கேள்வி கேட்கறதுக்கு. ஆனா சட்டம் வந்து பொதுமக்களுக்கு தான் வழிவிட பார்ப்பாங்க எல்லா காவல்துறையும். ஆனா இது வந்து நேர் எதிராக நடந்திருக்கு. இல்ல, அததான் நான் சொல்ல வரேன். இங்க காவல்துறை செஞ்சிருக்க வேண்டியது அதை தான் செஞ்சிருக்கணும். அந்த நபருக்கு வந்து அந்த போராட்டக்கார அந்த கட்சி சார்ந்த நபர்களிடம் வந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கி அவர் செல்ல வேண்டியதுக்கு அவர்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும். இதுதான் காவல்துறையுடைய வேலை. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம செயல்பட வேண்டியதுதான். பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் அந்த போராட்டக்காரர் மீது காவல்துறை வழக்கு போடலாம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, இவங்க போய் பேசும்போது என்ன வருதுன்னா வாக்குவாதம் ஆகும் போது
நீ என்ன எங்களை கேள்வி கேட்கிற? வந்து போறேன் நான் போகணும் போது இவன் போகக்கூடாதுனால என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதுல வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து செய்தது தவறு. இருந்தாலும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்னுடைய கருத்து சட்டப்படி சொல்ல வர்றது என்னன்னா, சட்டம் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து என்னத்த வெட்ட வர்றாரு, தாக்க வர்றாருன்னும் போது, நான் அவர வந்து திருப்பி நான் வந்து அவர வந்து தாக்குறேன். இப்ப அவரு எனக்கு கத்தி எடுத்து வெட்ட வர்றாரு. நான் தற்காப்புக்கு நான் ஏதோ அவர்கிட்ட அந்த தாக்குதல தப்பிச்சு அவர தள்ளி விடும்போது, அவர் எங்கேயோ செவுத்துல இடிச்சு அவர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கங்களேன். அவர் என்ன வெட்ட வந்தாரு. அதனால நான் அவர தள்ளி விட்டு அவர் செத்துட்டாருன்னு சட்டம் வந்து என்ன அப்படியே விட்டுறாது. புரியுதுங்களா? அது எங்கன்னா, ஆனா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நடந்த சம்பவத்துக்கு வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவோம். எஃப்ஐஆர் போட்டு, அந்த சம்பந்தப்பட்ட நபர் இப்ப நான் உதாரணத்துக்கு நான் பண்ணியிருந்தேன்னா, என் மேல வந்து வழக்கு தாக்கல் பண்ணி, என்ன நீதிமன்ற காவலுக்கு அடைப்பு ஏற்படுத்துவாங்க. அங்க நான் பிணையிலேருந்து வெளியே வந்து, அதுக்கப்புறம் நான் வழக்கு நடத்தும்போது, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி, குற்ற அறிக்கை தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்துக்கு அனுப்புவாங்க. அங்கேருந்து சம்மன் வந்து வழக்கு நடக்கும். வழக்கு நடைபெறும்போது அதை ட்ரையல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குற்றவியல் நடுவர் முன்போ, இல்ல உரிய அது வந்து முதன்மை நீதிபதி கிட்ட வரும் அது. கொலை என்பதால அங்க குடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு விசாரணையில வந்து இந்த வழக்குல வந்து நான் வந்து தற்காப்புக்காக தான் அத பண்ணேன். செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு நான் வந்து அந்த வழக்குல இருக்கிற சாட்சியங்களுக்கு எல்லாத்தையும் நான் கலைஞ்சு, நான் அதுல வெற்றி பெற்றால் மட்டும்தான் நான் அதிலிருந்து நிரபராதி என்று வெளியே வர முடியும். அதிலேயே இப்போ நீதிபதி வந்து அதுல இல்ல இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் பயன்படுத்திருக்க கூடாது. அது போல ஏதாவது நீதிபதி கருதி இருந்தாலோ, இல்ல என்னுடைய தரப்புல இருந்து நான் அத அரசு தரப்புல இருந்து அத சரிபட நிரூபிக்க தவறி இருந்தாங்கன்னா எனக்கு விடுதலை கொடுப்பாங்க. இன்னும் நான் வந்து அந்த இதுல இருந்து நான் வழக்கை நடத்தி நான் அதுல இருந்து நிரபராதின்னு வெளியே வந்திருந்தேன்னா அந்த வழக்கு அதோட முடியும். இப்ப சட்டம் வந்து இதை தான் சொல்லுது. அது போல இப்ப இந்த இளைஞர் வந்து அவர் காவல்துறை அரைஞ்சாரு, தன்னை அரைஞ்சாரு, அதுக்காக நான் என்ன தற்காத்துக்க நான் அவரை தாக்குனேன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து கால சூழ்நிலை எல்லாத்தையும் வந்து கருத்தில் கொள்வாங்க. இது வழக்குக்கு வரும்போது பாத்தீங்கன்னா முதல்ல யார் அடிச்சாங்க அப்படிங்கிறது அந்த காணொலியிலேயே பதிவாயிடுச்சு. எல்லா நியூஸ்லயுமே இருக்கு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதுலயே இருக்கு. இது வந்து அந்த இளைஞருக்கு எதிராக மாறுங்கிற இது வழக்கு மாறுமா? இல்ல அததான் நான் சொல்ல வரேன். இங்க வந்து அதுதான் இப்போ இப்போ ஒரு நபர் என்ன தாக்குனாரு, நான் ஒரு பதிலுக்கு தாக்கிட்டேன்னா கூட 2 பேருமே கேஸ் என்கவுண்டர்ன்னு சொல்லுவாங்க. இரு தரப்பு மேலயும் வந்து வழக்கு பதிவு பண்ணி அதை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வழக்கு விசாரணைக்கு எடுத்து அங்கதான் அதுதான் இதுதான் முன்னாடி சொன்ன போல தான் அங்க விசாரணையை பொறுத்து இருக்கிற சாட்சியங்களை பொறுத்து குற்றவியலாளர்களோ இல்ல யாருக்கு போகுதோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான உரிய தீர்ப்பை கொடுப்பாங்க. அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து அவர் மேல இருக்கும். இதுதான் நடைமுறை. இப்ப அந்த காவலர் வந்து முன்னாடி தாக்குனாருன்னா இதை தான் நான் முதல்ல கேள்வி கேட்டேன். இதே வந்து அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ இல்ல யாரோ இல்ல அவர்களோட பிள்ளைகள் இல்ல அவங்க குடும்பத்தை சார்ந்த நபர்கள் என் மாமா மச்சாலாம் இன்னைக்கு நம்ம எவ்வளவு பார்த்திருப்போம். இல்ல அந்த இடத்துல ஒரு வழக்கறிஞர் இருந்தா கூட இந்த மாதிரி அவர்கள் நடந்திருப்பாங்கன்னா செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த இளைஞர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. 6 பிரிவுகள்ல போட்டிருக்காங்க. அது நானும் என்னென்ன நானும் வழக்குன்னு அதை பார்ப்போம். ஆனா கேள்விப்பட்டேன். இந்த காவலர் மேல வழக்கு போட்ட மாதிரி என்ன தெரியல. இல்ல அதுதான் வந்து அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இளைஞர்கள் மேல வழக்கு போடான்னு சொன்னீங்க. நான் அதுல கேள்விப்பட்ட வரைக்கும் ஏன்னா இப்போ முன்னாடி வந்து நாங்களாம் எஃப்ஐஆர்லாம் எளிதில் எடுத்துருவோம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் அந்த போர்ட்டல்ல இருக்க முடியல. இப்போ அதில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வலைவலியில் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த நம்பர் மீது வந்து 307 முன்னாடி ஐபிசி சொல்லுவோம். இப்போ பிஎன்எஸ்ல வந்து 109 செக்ஷன் வந்து இது என்ன செக்ஷனுக்காக இந்த இது போடுவாங்க? என்ன குற்றத்துக்காக இந்த செக்ஷன் போடுவாங்க? அதான் இது வந்து கொலை அட்டம் டு மர்டர் அந்த கொலை முயற்சி அதை போடுவாங்க 307. இல்ல இல்ல அதுதான் வந்து இது போன்ற வழக்குகள் போடும்போது சில நேரங்களில் வந்து அந்த குறிப்பிட்ட குற்றவியல் நடுவர்கள் வந்து இந்த இதெல்லாம் பார்த்து இப்போ அவர் ஒரு தரப்பு ஒரு வழக்கறிஞர் அந்த டைம் வச்சிருந்தோன்னா அவர் முறையிடும் போது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ சாட்டை மீது வந்து அந்த கள்ளத்தனம் அந்த முன்னாள் திமுக கலைஞர் அவர்கள் பாடின பாட்டுக்காக கைது செய்யும் போது அப்போ வழக்கறிஞர் தரப்பு போயிட்டு அவங்க தரப்பு வந்து இது வந்து நான் சொல்லலை, இது ஏற்கனவே வந்து அதிமுக அவர்களால் இது பாடப்பட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்களும் இதை பாடி அதுதான் நான் வந்து இந்த மாதிரி பாடியிருக்காங்க நான் எடுத்து சொல்லும்போது இதை ஏற்றுக்கிட்ட நடுவர்கள் வந்து குற்றவியல் நடுவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவரை கைது செய்யாமல் தடுத்தாங்க. அவங்க வந்து நீதிமன்ற காவலில் வந்து அவங்க அடைக்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து அவர்கள் தரப்பு முறையிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் அந்த குற்றவியல் நடுவரை பொறுத்து.
ஆனா இப்ப இங்க இதுல நம்ம ஏன் பார்க்கணும், இதுல ஏன் அவங்க வந்து அந்த 307 என்கிற அதான் 109 பிஎன்எஸ், முன்னாடி வந்து ஐபிசி, இப்போ 109 பிஎன்எஸ் ஏன் அதை போட்டிருக்காங்கன்னா, அதை போட்டா வந்து அந்த நபருக்கு வந்து பிணை கிடைப்பது வந்து கொஞ்சம் கடினம். எப்படி சொல்லணும்னா, இப்போ இப்போ சாதாரணமா இப்போ அவர் அடிச்சதுக்கு வந்து தாக்குதல் மட்டும் நடத்தியதுக்கு ஆன அதுக்கும் காவல் அரசு அதிகாரிகளை வந்து பணி செய்ய விடாம தடுக்கிறது, இந்த பிரிவில் வந்து அவங்க வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா, அவருக்கு போட்டிருந்தாங்கன்னா, இந்த பிரிவுகளில் போட்டிருந்தாங்கன்னா, அவர் வந்து சம்பந்தப்பட்ட குற்றவியல் நடுவர்கள் வந்து குறைந்தது வந்து இது போன்ற இதுக்கு வந்து ஒரு 7 நாள்லேருந்து 15 நாட்களில் வந்து அவர் பிணையில வெளியே வந்துடலாம். அதே அதான் ஏன் சில நேரத்தில் அன்றே இப்போ சாட்டை வெளியே வந்த மாதிரி அன்றே கூட அவர் வெளியே வந்துடலாம். ஆனா இது வந்து நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். இல்ல, இது 307 என்னும் போது இதுக்கான அதிகாரம் யாருக்கு போயிடுதுன்னா, குற்றவியல் நடுவர்ல இருந்து அவர் கைது அடைப்பு வந்து நடுவர் முன்பு தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா இது பிணைக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா, மாவட்ட நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கிட்ட தான் இருக்கு. அப்போ இங்க வந்து பிரின்சிபல் ஜஸ்டிஸ் நம்ம சொல்லுவோம். அவங்க கையில தான் இது வந்து நம்ம பிணை வந்து போட முடியும். நம்ம அவங்க கிட்ட நம்ம இந்த இந்த போன்ற வழக்குகளுக்கு முறையிடணும்னா குறைஞ்சது வந்து இது போன்ற வழக்குல வந்து குறைஞ்சது 15 நாள்ல இருந்து ஒரு மாசம்னாலும் இதுக்கு இந்த போல செக்ஷனுக்கு வந்து பிணை எடுக்க ஆகிடும். அதிகபட்சமா 3 மாதங்கள் வரைக்கும் பிணை கிடைக்க ஆகிடும். அப்ப இவர்கள் வந்து ஏன் இந்த பிரிவை போட்டிருக்காங்கன்னா, இதுதான் காரணம். அந்த நபருக்கு வந்து பண்றதுக்காக எளிதில் வந்து பிணை கிடைக்கக்கூடியது. இப்போ அவர்கள் அந்த 307 109 பிஎன்எஸ் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா, குற்றவியல் நடுவர் முன்பே வந்து பிணை கேட்கலாம். அன்னைக்கே கூட கேட்கலாம். அந்த மாதிரி நானே கூட நிறைய வழக்குல வந்து வாங்கி கொடுத்துருக்கேன், பிணை வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய நீதிபதி குற்றவியல் நடுவர்கள் வந்து அந்த வழக்கோட தன்மையை வந்து சில நேரங்களில் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி எடுத்து கூறும்போது சில வழக்கில் வந்து காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் கொடுத்தவரே வந்து சில நேரத்தில் வந்து சொல்லுவார், நான் எங்களுக்குள்ள குவாரல் மட்டும் தான், பேச்சு மட்டும் தான் இருந்தது. ஆனால் காவல்துறை வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டு நான் அங்கேயே வழக்கு வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சில புகார்தாரரே வந்து முறையிட்ட வழக்குலாம் வந்து அந்த வழக்கையே முடிச்சு வச்ச வழக்கும் இருக்கு. நம்ம அதே தான் ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ போலீஸ் நினைச்சா யார் வேணா அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், கைகால உடைக்கலாம், எது வேணா பண்ணலாம், கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இந்த அதிகாரத்தை வந்து அவருக்கு யாரு கொடுக்குறா, இதை வந்து மக்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிமுறைகள்? இல்ல, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் துறை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. காவல்துறை பிரிவு வந்து முதலமைச்சர் கீழே தான் இருக்கு. இப்போ இந்த நம்ம சாத்தான் குளத்துல தீர்ப்பு கொடுக்கப்பட்டது வந்து காவலர்கள் மத்தியில சில பேருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டு தான் இருந்தது. இந்த மாதிரி வந்து தேவையில்லாம, ஆனா அது மீறி ஒரு சில காவலர்கள் வந்து இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்பவும் காவல் நிலைய மரணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. நம்ம செய்தித்தாள்களையும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். 2-3 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றதா வந்து செய்தித்தாள்களை பார்த்தா அந்த நபர்கள் குறித்த விவரம் சரியா ஞாபகம் இல்லை, நினைவில்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல லாக்அப் மரணம் நடக்குது. இது யாரு கண்ட்ரோல் பண்ணணும், யாருக்கு இதுக்கு அதிகாரம் இருக்குன்னா முதலமைச்சருக்கு இருக்கு. இப்போ ஒரு தலைவன் வந்து அவர் வந்து இது போல வந்து பொதுமக்களுக்கு எதிராக எந்த செயலையும் வந்து காவல்துறை வந்து செய்யக்கூடாது. கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் சொன்னீங்க. சட்ட ரீதியாக என்ன பண்ணணும்னு சொன்னீங்க, மனிதாபிமான அடிப்படையில் என்ன பண்ணணும்னு சொன்னீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.